உலகத்திலே மிக பெரிய பறவை சிற்பம்னா அது இந்த ஜடாயு பறவை சிற்பம் தான். 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் 70 அடி உயரமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். 20,000 பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த கேரளாவையும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டை கடந்து இப்போ நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ண போகிறோம். கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் முதல் இடமா நம்ம ஜடாயு பாறையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கையில் 18,373 ரூபா நம்ம கையில் இருக்குது. டே 3 சிறப்பாக அமையும் நினைக்கிறேன். கிளம்பியாச்சு. ஸோ நைட்டு நம்ம இங்கே தான் தங்கணும். 250க்கு ஏசியோட ஒர்த்தில் திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. நேற்றும் இங்கே தான் தங்கணும். கிளம்பியாச்சு. டே 3ல் ஜடாயு மங்கலம் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஜடாயு பாறை உலகத்திலேயே மிக பெரிய பறவையோட சிலைனா அதான். ஸோ வாங்க போகலாம். மணி கரெக்டாக இப்போ 8 மணி ஆகுதுங்க. ஸோ அங்கே போய் ஜடாயு மங்கலத்தில் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பஸ் எங்கன்னு கேட்கலாம் வாங்க. இப்போ கொட்டாரக்கரை போகிற பஸ் எல்லாம் போகுன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த சைடு போகிறது எல்லாமே கொட்டாரக்கரை போகிறதான். திருவனந்தபுரத்துலேருந்து காந்தலூர் பஸ் நம்ம ஏற போகிறோம். அண்ட் இதுதான் நமக்கு ஜடாயு மங்கலத்தில் நம்ம இறங்க போகிறோங்க. அப்படியே இங்கேருந்து போய் கடைசியாக ஏறிப்போம். எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க, ஏன்னா பார்க்கட்டும். பஸ் ஏறியாச்சு. காந்தலூர் பஸ்ஸு. தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜடாயு மங்கலத்துக்கு கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டருங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் ஆச்சுங்க. பாய். காலை வணக்கம். கரெக்டாக மணி இப்போ 10 மணி ஆகுது. ஜடாயு பாறை நம்ம போக போகிறோம். அதாவது ஜடாயு பாறை எங்கே அமைஞ்சிருக்குன்னா கொல்லம் மாவட்டத்தில் ஜடாயு மங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊர் பேரே பார்த்திங்கன்னா ஜடாயு மங்கலம். ஸோ இங்கேருந்து நமக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. காந்தலூர் பஸ்ஸில் நம்ம வந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் காமிக்குது கீழே போகிறதுக்கு. அதான் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். லிஃப்ட்டு கேட்டு இல்லைன்னா நம்ம ஆட்டோ கிட்ட தான் மாற்றி தான் போயாகணும். அதோ தெரியுது பார்த்தீங்களா ஜடாயு பாறை. ஸோ நம்ம இன்னும் காலையில் சாப்பிடலை. சாப்பிட்டு நம்ம போகலாங்க. சாம்பார் 3 தோசை. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். காலை உணவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை சாப்பிட்டேங்க. தோசைக்கு இங்கே தனியாக நம்ம அந்த முட்டைக்கறி இதெல்லாம் விற்கிறாங்க. பட் நம்ம அது வாங்கலை. சாம்பாரோட முடிச்சுக்கிட்டோம். ஒரு தோசை 10 ரூபா போல். சின்ன சின்ன தோசை தான். 30 ரூபாயில் முடித்து விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே காமிக்குதுங்க. வாங்க போகலாம். அங்கே மேலே போனாங்க. நம்ம மலை ஏறி தான் போக போகிறோம். பட் இங்கே ரோப் கார் வசதியும் இருக்குங்க. நீங்கள் ரோப் காரில் போகிறதா இருந்தாலும் போகலாம். இங்கே ஆட்டோ இருக்குங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா கேட்குறாங்க போகிறதுக்கு. அப்படி இருந்துமே பார்த்தோன்னா நம்ம கம்மி பண்ணி ஒரு 50 ரூபாய்க்கு வர முடியுது. சரி, இது 1.5 கிலோமீட்டர் தானே இருக்குது என்ட்ரன்ஸு. சரி நடந்தே போயிடுவோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜடாயு பாறைன்ட்டு போர்டு வேறு வச்சுருக்காங்க.
நமக்கு பக்கம் வந்துட்டோம். அங்கே போனோம், நம்ம அப்படி போய் சுற்றிட்டு போனோம். ஆக்சுவலி பஸ்ஸு வந்து இங்கே நிற்குமான்னு தெரியல. பஸ்ஸு நிறைய பேர்கிட்ட கேட்டால் ஆட்டோ பிடிச்சி போங்கன்றாங்க. ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அங்கேனா பஸ்ஸு வரும் போல், ப்ரைவேட் பஸ்ஸு, இந்த லோக்கல் பஸ்லாம் நிற்கும். ஸோ நீங்கள் அப்படி வந்து மாறி வரலாம். அப்படி இல்லைன்னா 60 ரூபா கொடுத்து நீங்கள் வர மாதிரி இருக்குங்க. ஸோ ஜடாயு 8th ஸ்டாண்டர்ட். ஒரே அமைதியாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ உள்ளே வந்துட்டோம். இங்கே பைக் பார்க்கிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கூட இருக்குங்க. பைக்கு காரில் வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாக் ரூமுங்க. நமக்கு பேக் வச்சா டிக்கெட் எடுத்துட்டோன்னா கிளாக் ரூம் நமக்கு ஃப்ரீ. போகலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டேன் சார். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேமரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்லி. ஓகே மக்களே, நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 325. ரோப் கார் வந்து இப்போ நம்ம போகிற டைமில் அவைலபிள் இல்லை. ஸோ ரோப் கார் எப்பப்போ அவைலபிளோ அப்போ மட்டும்தான் அங்கே கவுண்டர்லேயே நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாக்கில் நடந்து போகிறதுக்கே 325 ரூபா. ஸோ கிளாக் ரூமில் நம்ம பேக்கை வச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். அண்ட் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கேமரா அலௌடு இல்லைன்றாங்க. பார்ப்போம். செக்யூரிட்டி செக் போல். இங்கே வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி செக் வந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதை வந்து கிழிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வாக்கிங் வே. நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 826 படிக்கட்டுகள் ஏறணும். என்ன ரீசன் தெரியல, ரோப் காரை காணோம். நான் ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி தான் வந்தேனே. சரி, இது வரைக்கும் ரோப் காரில் போனதில்லை, போய் பார்ப்போன்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்த நேரம் அவைலபிள் இல்லை. நம்ம இப்போ போகிற அந்த ஜடாயு பாறையில் இருக்க அந்த சிலைக்கு வந்து என்ன ஹைலைட்னா, அதாவது இன்றைக்கி வேர்ல்ட்லே பிக்கஸ்ட்டு பேர்ட்ஸ் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உலகத்திலே மிகப்பெரிய பறவையோட சிலை இதுதான். போகிற வழியில் நமக்கு தண்ணிலாம் இருக்குது. அப்படியே சுற்றி நம்ம வந்து மரங்கள் சூழலாக இருக்குது. ஆனால் வெயிலில் நடந்து போகிற மாதிரி இல்லை. ஒரு குகை மாதிரி இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் பழங்காலத்து மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கற்களை வந்து அடுக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. ஜடாயு இந்த பாறை இந்த இடம்லாம் மொத்தம் வந்து 45 ஏக்கருங்க பரப்பளவு. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரோப் கார், அங்கேருந்து தான் அந்த ஜிப் லைன் வரும். போகிற வழியில் தண்ணி இருக்குது. ஸோ வாங்குகிற காற்று குத்தனை ஆகணும். அதாவது 325 ரூபாங்க. சின்ன ஒரு மலைக்கு மேலே இருக்க இந்த ஒரு ஜடாயு சிலையை பார்க்க 325 ரூபா நடந்து போகிறதுக்கே. இன்னும் அந்த ரோப் கார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து 500க்கு மேலே போகும்.
எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்களா, இந்த 2 மரங்களை அப்படியே இது மேலே தாழ்த்தி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்களே. நல்லா இருக்கு நிழலா இந்த ஒரு இடம். ஃபுல்லாக நமக்கு இப்படி தாங்க இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. சின்ன ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜடாயு பாறையை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2018 தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பப்ளிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொட்டை மலை. ஸோ அந்த ஒரு மொட்டை மலையில் மிகப்பெரிய ஒரு பாறையை வடிவமைச்சிருக்காங்க. வாங்க மேலே போவோம். இந்த பறவை சிற்பம் பார்த்தீங்கன்னா 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் 70 அடி உயரமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள மியூசியம் இருக்குது. நீங்கள் அவ்வளோதான் சுற்றி பார்க்க. நீங்கள் வந்து கேன்டீன், டீ குடிக்க அதெல்லாமே இருக்குங்க. ரோப் கார் இப்போ வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களாம். அப்படியே இந்த ஜடாயு பாறை சுற்றி என்னென்ன இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா யார் வடிவமைச்சாங்களோ அவங்களுடைய பேர் ராஜு ஆஞ்சல் அப்படின்றவங்க பேர் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மெமோரியல் பற்றி யார் திறந்து வச்சாங்க, இப்போ இருக்க கேரளா முதலமைச்சர் திறந்து வச்சுருக்காரு பினராயி விஜயன். ஸோ இப்போ வந்து க்ளோஸில் இருக்குங்க. கொஞ்சம் வருத்தம் உங்களுக்கு காமிக்க முடியலன்னு. கேபிள் காரில் வந்தீங்கன்னா இங்கே தான் எக்ஸிட் பாயிண்ட். இது ராமாயணத்தில் வர ஜடாயு வந்து அவருடைய அந்த உமன் சேஃப்டியை வந்து போற்றுதலுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய சிற்பத்தை வந்து வடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இந்த சிற்பத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த பக்கம் ராமர் கோவில் இருக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பல் வைக்க இடம் இருக்குங்க. ஸோ நமக்கு ஃபுட்வேரில் 5 ரூபாங்க. வாங்க போகலாம். ஸோ நார்மலாகவே ஒரு கோயில்னால் நம்மளை உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அளவு கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தாங்க. நான் போய் ராமரை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அப்படியே நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அழகையும் ரசிக்கலாங்க. ஒர்த்து. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ இங்கே அப்படியே சின்னதாக ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குங்க. ஸோ வெயிட்டிங் ஹால். ஸோ வாங்க போகலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஏன் இவங்க இவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு. வேறு மாதிரிங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் தாறுமாறாக இருக்குது. வக்கீல வந்துட்டோம். பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோ ஏறி போகலாங்க. ஸோ கிளம்பிட்டோம். 60 ரூபா.